நான் வந்து நேற்றைக்கு கொச்சின்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டு அப்படியே நாகர்கோவில் வந்து தூத்துக்குடி வந்தேன். வந்து சேர்றதுக்கு நைட்டு 1 மணி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வால்பாறை போகிறேன். ஸோ வால்பாறை பிளான் ஒன்று இருக்குது. ஸோ வால்பாறை போகிறதுக்காக அப்படி கண்டினியூ பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட இப்போ மணி வந்து ஒரு 4 o'clock மார்னிங். தூத்துக்குடி டு மதுரை ரோட்டில் இருக்கேன். நல்ல தூக்கம் வருது எனக்கு. ஸோ தூக்கம் வந்தனால என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் ரோடு இது, ஒரு பஸ் ஸ்டாப் இது, அதில் ஒரு சர்வீஸ் ரோடு, அதில் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வேறு எந்த வாகனமும் இல்லை. நல்ல தூக்கம் வருது அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இப்படி செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப இருட்டு, யாருமே கிடையாது இந்த இடத்துல, வந்து வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணுறது நல்ல புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா கிடையாது. ஏன்னா நம்ம வந்து காரில் கொஞ்சம் வேல்யூபிள் திங்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கும் பொழுதும், ப்ளஸ் சப்போஸ் இப்போ வந்து நானும் என்னோடய ஷிப்லேயும் வந்திருக்கோம், 2 பேர் தான். மற்றபடி ஒரு ஃபேமிலியெல்லாம் வந்தாச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துல நிறுத்தவே கூடாது. இதுக்கு வந்து பாதுகாப்பே இல்லாத ஒரு பகுதியாக இருக்கிறனால இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான். சப்போஸ் வந்து ரொம்ப தூக்கம் வருது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு இடத்துல சாலையில் அப்படி நிப்பாட்டுறதுல வந்து ஒரு நல்ல ஐடியா கிடையாது. ஒருவேளை ஒரு 3-4 ட்ரக்கு நிற்கிது, நிறைய வாகனங்கள் நிற்கிதுன்னா கூட நீங்கள் நிறுத்தலாம். மற்றபடி இந்த இடத்துல எந்த வாகனமும் கிடையாது அப்படிங்கிறனால நிறுத்துறது நல்ல ஐடியா கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு தூக்கம் வருது, இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து பெட்ரோல் ஃபியூல் பங்க் ஏதாவது இருந்தால், இல்லைனா ஒரு டோல்கேட் வந்துச்சு அப்படின்னா 2 இடத்துல ஏதாவது ஒரு இடம் வந்து எனக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் அங்கே போய் தேடி பார்க்க போகிறேன், நிறுத்த போகிறேன். 2வது ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறனால சீட்டை சாய்ச்சி போட்டு நல்லா தூங்கலாம் எத்தனை மணி நேரம் வேணாலும். ஆனால் ஒரு ஃபேமிலியோட பின்னாடி எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா இப்படி சாய்ச்சி போட்டுலாம் உட்காந்து தூங்க முடியாது. அப்படியே உட்காந்துக்கிட்டே ஸ்டீரிங்கில் வந்து நம்ம கையை வச்சு படுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படி நம்ம ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் வந்து 2 பேர் இருக்கோம், நல்லா சீட்டை சாய்ச்சி போட்டு தூங்கலாம் அப்படிங்கிறதான். இப்போ நான் ஒரு பெட்ரோல் பங்கு தேடி போகிறேன், பார்க்கலாம். ஒரு 500 மீட்டரில் ஒரு பங்கு வருது, பார்க்கலாமா? எஸ், ஒரு பாரத் பெட்ரோலியம். இதில் அப்படியே போயிட்டு வண்டி நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இப்போ வந்து இந்த ஃபியூல் பங்க் வந்துட்டோம். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே சேஃபான ஒரு இடம் அது. ஸோ நான் மார்னிங் வரைக்கும் நல்லா தூங்கிட்டு கூட நான் இங்கேருந்து போகலாம். ப்ளஸ் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட நான் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். சப்போஸ் எனக்கு மார்னிங் எத்தனை மணி ஆனாலும் சரி, அது 9 மணி இல்லை 10 மணி ஆனாலும் கூட எனக்கு இங்கேருந்து ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு போக முடியும். அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு ஃபியூல் பங்க் வந்துட்டேன். சப்போஸ் ஃபியூல் பங்க் வந்து நமக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஒரு டோல்கேட்டில் போய் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நிறுத்திட்டு கூட இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதாவது எமர்ஜென்சி எதாவது ஹெல்ப் வேணால் கூட கேட்டுக்கிடலாம். அப்படிங்கிறனால இது ஒரு சேஃபஸ்டான இடம். ஸோ ஒரு ஃபேமிலியெல்லாம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஃபியூல் பங்க் வந்து தேர்ந்தெடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ள ஸ்டாஃப்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, அது ஏன் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்குவாங்க வண்டியை வந்து, உள்ளே வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கோம், நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா பார்த்துக்கிடுவாங்க. ப்ளஸ் எப்போவுமே நீங்கள் உள்ளே தூங்கும்போது விண்டோஸ் வந்து ஃபுல்லாக ஏற்றி விட்ருங்க, அது எந்த இடமா இருந்தாலும் சரி. ஏன்னா உள்ளே வந்து வேல்யூபிள் திங்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா தூங்கும் பொழுது விண்டோஸ்லாம் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு லாக் போடுறது பெட்டரான ஒரு ஐடியா இல்லையா? ஏன்னா எல்லா டைமுமே வந்து அவங்க பார்த்துட்ருக்க ஸ்டாஃப் உங்களை பார்த்துட்ருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால பெட்டராக வந்து நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே தூங்குறது வந்து பெட்டரான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நானும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 2 பேரும் வந்து உள்ள எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு படுத்து தூங்க போகிறோம். தூங்கிட்டு எனக்கு வந்து எப்படி ஃப்ரெஷ் ஆகுதோ அதை பொறுத்து நான் கிளம்ப போகிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது லாங் டூர் போகிறீங்க அப்படின்னா குஷன்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால இப்போ இந்த ஸ்விஃப்ட் காரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சீட்டு மட்டும்தான் கொஞ்சம் படுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரியர் சீட்டிலலாம் வந்து யாரும் கால் நீட்டிலாம் படுக்க முடியாது. ஸோ ஸ்விஃப்ட் காருன்னு இல்லை, பொதுவாக ஒரு செடானாக இருந்தாலும் சரி, ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் சரி, அந்த ஃப்ரண்ட் சீட்டில் வந்து நல்லா காலை நீட்டிட்டு நல்லா சாய்ச்சி போட்டு நல்லா தூங்கலாமே தவிர்த்து பின்னாடி ஆள் இருந்தாங்க அப்படின்னா அதை செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கி
நல்ல டயர்டாக இருக்குது, தூங்கிட்டு காலைல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.